வணக்கத்துடன் ட்ரீம் சேசர் டிகே 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் என்ற மருத்துவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 19ஆம் நூற்றாண்டில் மேகு நோய் அப்படிங்கிற நோய் ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருச்சான். அது பரவ ஆரம்பிச்சு நிறையா பேர் அதை போக்குறதுக்கு நிறையா மருந்துகளை கொண்டு வர ஆரம்பித்தாங்களாம். கொண்டு வரும்போது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்த மருத்துவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, நோயாளிக்கு புதுவித நோயை உடம்புல செலுத்தினார். அது என்ன நோய்னா வைரஸ் காய்ச்சல் மாதிரி, இந்த டைஃபாய்டு, பெரியம்மை அப்படிங்கிற ஒவ்வொரு நோயோட கிருமிகளை ஒவ்வொரு பேஷண்ட் உடம்புலையும் செலுத்த ஆரம்பித்தார். இதை பார்க்குற மற்றவங்களுக்கு பார்த்தோன்னா லூஸ்தனமாக பண்ணுறாரே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. ஆனால் 10 பேர் செலுத்தினாங்கன்னா 6 பேர் உயிர் பிழைச்சாங்க. எல்லாருக்கும் வினோதனமாக இருந்துச்சு. இது ஒரு மேக நோய்ங்கிற ஒரு நோயை உடம்புக்குள்ள இருக்க வைரஸ் என்ன பார்த்தீங்கன்னா செலுத்தும் போது இந்த வைரஸ் காய்ச்சல் அந்த வைரஸ் நோயை குணப்படுத்துது அப்படிங்கிற ஆய்வை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் லேட்டரலாக எல்லா மருந்துவம் தெரிவித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா நோய் தடுப்பு காரணியாக உருவாகுது. அது இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இதுக்காக அவர் நோபல் பரிசும் வாங்கினார். 1990s இந்த விஷயம் நடந்துச்சு. இது என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு என்னடா சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைங்க. வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு பல கஷ்டங்கள் வரலாம். ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. நம்மளால சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னடா வாழ்க்கையில் கஷ்டமாக வந்துகிட்டே இருக்குது, ஒரு கஷ்டத்தை போக்குறதுக்கு இன்னொரு கஷ்டம் வருது, அவ்வளோதான். ஸோ மனுஷ வாழ்க்கையில் இடத்துல கஷ்டம் வரதா போகுது. ஒவ்வொரு கஷ்டம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு கார்னரில் உட்காராமல் ஒவ்வொரு கஷ்டத்தையும் காஃபிமாக எடுத்து குடிச்சிட்டு வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போனால் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். என்றைக்கும் துளான மனம் இருந்தால் துயரம் தூளாக உடைஞ்சு போயிடும். ஸோ எப்பயுமே ஃபீல் பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பாருங்கள். நன்றியுடன் ட்ரீம் சேசர் டிகே.